வணக்கம் அனைவருக்கும். அதாவது ஒவ்வொரு சிவன் கோயிலும் பார்த்தோம்னா நந்தி சிலை இருக்கும். ஒவ்வொரு நந்தி சிலைகளுடைய நாக்கை கவனிச்சோம்னா ஒரு சில நந்தியில் வந்து வலது பக்கம் நாக்கை அப்படி வச்சுருப்பாங்க. சரிங்களா? சில ஊர்களில் வந்து சில சிவன் கோயிலில் நந்தியை வந்து நந்தியினுடைய நாக்கு வந்து இடது பக்கம் வச்சுருப்பாங்க. சில பக்கம் வந்து நடுவில் அப்படி வச்ச மணிக்கு இருக்கும். இதனுடைய தத்துவம் நிறைய பேருக்கு தெரியல பார்த்துக்குங்க. சரிங்களா? இது எதுக்காண்டி இதை வந்து நாக்கை வந்து நீட்டின மணிக்கு இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னோம்னா, இப்போ வலது பக்கம் நாக்கு நீட்டின மணிக்கு இருக்கக்கூடிய நந்தியினுடைய சிவபெருமான் கோயிலில் போனோம்னா, இந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய கண் இருக்குது பார்த்தீங்களா, கண்ணின் மணி, அதாவது கண்ணினுடைய பாப்பான்னு சொல்லுவான். நடுவில் வந்து அது வந்து எப்படின்னா போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். இப்படி மெதுவாக உள்ளே போகும், மெதுவாக வெளில வரும். சரிங்களா? அந்த இடத்த கண்ணை மூடி அந்த இடத்த கவனிக்கணும். நம்ம கவனிக்கும்போது அந்த இடத்த வந்து சுவாசத்தையும் நம்ம ஓட்டணும். ஓட்டப்படும் பொழுது நமக்கு வந்து அந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி நிறைய கிடைக்கும். அதேமாதிரி சில கோயிலில் பார்த்தோம்னா நந்தி பெருமானுடைய சிலையில் வந்து இடது பக்கம், சரிங்களா, நாக்கு வந்து இடது பக்கம் நீட்டின மணிக்கு இருக்கும். அந்த இடத்துல வந்து இடது பக்கம் கண்ணில் இருக்கக்கூடிய அந்த பாப்பா நடுவில் சொல்லும் பார்த்தீங்களா, அந்த சுருங்கி விரத கண்ணை மூடின மணிக்கு அதை கவனிச்சுட்டே இருக்கணும். அதில் வந்து காற்று ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த காற்றை கவனிக்கப்படும் போது நமக்கு வந்து இறைத்தன்மை, இறைசக்தி நிறையா கிடைக்கும். சரி, இது ரெண்டும் ஓகே. இப்போ நடுவில் வந்து நாக்கு நீட்டு மணி இருக்கக்கூடிய நந்தி இருக்கார் அப்படின்னோம்னா, இந்த புருவ மத்தி இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல கவனத்தை வைத்துக்கொண்டு தியானம் பண்ண விடும். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு துடிப்பு தெரியும் பார்த்துக்குங்க. துடிப்புங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய காற்றினுடைய தன்மை. அந்த காற்று வந்து ஒரு இதில் மோதி மோதி போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதை கவனிக்கப்படும் பொழுது நேராக இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் நமக்கு வந்து நிறைய கிடைக்கும். இதன் மூலமாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பிணிகள் விலகும், மன நிம்மதி கிடைக்கும். நம்மளை சுற்றிலும் எப்பயுமே ஒரு ஆனந்தம் நிலைத்து கொண்டே இருக்கும். இது தெரிந்து நீங்கள் வந்து அந்தந்த கோயிலில் போய் நீங்கள் தியானம் செய்யலாம். நன்றி.